வணக்கம். இன்றைக்கி நாம் சக்கரவள்ளி கிழங்கு சோமாஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம 1 2 கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு இது ஒரு 20 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். இது வேகிற வரைக்கும் நம்ம சோமாஸ்க்கான அந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு நான் 1.5 கப்பு மைதா எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, உப்பு போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இது ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சோமாஸும் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இது ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கும் வெந்துருச்சு. இதை நான் ஒரு நார்மலான வாட்டரில் சீக்கிரம் ஆறணுங்கிறதுக்காக நான் நார்மலான வாட்டரில் போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் உரிக்க நம்மளுக்கு ஈஸியாக வரும். தோல் உரிச்சாச்சு. இதை நம்ம கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்குல இருக்க கருப்பாக இருக்கிறத மட்டும் நான் அதில் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்குனதை சேர்த்துருக்கேன் நான். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், பெப்பர் அதாவது மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் நான். ஒரு 1/2 கப் பச்சை பட்டாணி எடுத்து அதோடையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு இதோட சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா இதை கிளறி விட்டுருக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் நான். அதாவது நம்ம மசாலா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மைதா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் நான் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். மாவு பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் சேர்த்துட்டு இதை நல்லா மடித்து அந்த கார்னர்லாம் நல்லா அமுத்தி விட்டுருங்க. அதாவது ஸ்டஃபிங் வெளியே வராதபடி, எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது ஸ்டஃபிங் வெளியே வராதபடி நல்லா அந்த கார்னர்லாம் ஒட்ட வச்சு எடுத்துக்கோங்க. தேவைன்னா நீங்கள் தண்ணியை தொட்டு லைட்டாக ஒட்டிக்கலாம். பட் ஆனால் இது அந்த அதோட ஈரப்பதத்திலே அது ஸ்டிக் ஆகிக்கும். இந்த ஃபோக்கை வச்சு லைட்டாக நான் கொஞ்சம் டிசைன் கொடுத்துருக்கேன். இதே போல் மற்ற மாவையும் நம்ம இதே மாதிரி பிசைஞ்சு உள்ள ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். உங்கள்கிட்ட நீங்கள் மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மோல்டை யூஸ் பண்ணிக்கலாம். சோமாஸ் மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நான் கார்னர்லாம் ஈவனாக கட் பண்ணலை. அது ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த இதெல்லாம் நான் பண்ணலை. நீங்கள் வேணும்னா நீங்கள் ஈக்குவலாக நீங்கள் கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற மைதா மாவு நம்ம ஆல்ரெடி வேக வச்சது அப்படிங்கிறதுனால மைதா மட்டும் வெந்தால் போதும். 2 சைடும் லைட் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சோமாஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.